ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. துயில் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் எழுதிய என்னை செதுக்கிய மாணவர்களில் இன்று உணர்ச்சி பூர்வமான அறிவாளி விக்ரம். நமது கல்வியின் மிக பெரிய கதறல் குழந்தைகளுடைய கட்டாய மௌனத்தின் வழியாக பீரிட்டு நம் காதுகளை துளைக்கிறது அப்படின்னு சொன்னவர் பேராசிரியர் யஷ்பால். இன்றைய உலகில் கல்வியாளர்கள்லாம் உணர்ச்சி பூர்வமான நுண்ணறிவு திறன், அதாவது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க. நம்மளோட கல்வியிலேயோ உணர்வுகளுக்கோ விருப்பு வெறுப்புக்கோ மன எழுச்சிக்கோ உணர்வுபூர்வமான ஈர்ப்புக்கோ இடமில்லை. ஒரு சமயம் வெள்ளத்தின் பாதிப்பால் சென்னை பள்ளிகள்லாம் மிகுந்த பாதிப்புக்குள்ளாக இருந்தது. அந்த சமயத்தில் அதை தூய்மைப்படுத்தி தருவதற்காக சில தன்னார்வலர்கள் களத்தில் இறங்கினாங்க. அவங்க அங்கே பார்த்த விஷயம் அவங்கள ரொம்ப தயக்க வச்சுது. மாணவர்கள் உட்காந்துருக்க பெஞ்சிலேருந்து பள்ளி சுவர் வரைக்கும் எல்லாத்துலேயும் தங்களுடைய அபிமான நடிகர்களுடைய பெயரையும் பல சினிமா தலைப்புகளோட பெயரும் எழுதப்பட்டிருந்துச்சு. கல்வியில் வெளிப்படுத்த முடியாத உணர்ச்சியை வேறு வகையில் வெளிப்படுத்தும் ஒரு வகையான வடிகால் மனப்பான்மை தான் இது. டெய்லி வகுப்பில் பார்க்குற ஒரு டீச்சரை விட எப்போதாச்சும் ஸ்க்ரீனில் வர ஒரு ஆக்டரால் மாணவர்களோட உணர்வுகளை தூண்ட முடியுது அப்படிங்கிறது தான் இது காட்டுது. கத்தக்கூடாது, சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாது, கைதட்டி ரசிக்கக்கூடாது அப்படின்னு கூடாதுங்கிற பட்டியல் தான் வகுப்பறை நடத்தி விதிகளாக இருக்குது. குழந்தைங்க தங்களோட உணர்வுகளை அடக்கிக்கிட்டு பாடப்புத்தகத்தோட மொழியை உள்வாங்கணும். அதுதான் நம்மளோட கல்வி முறை. இதனால் என்னாச்சுன்னா, உணர்ச்சி பூர்வமாக எழுச்சி பெற வேண்டிய நாட்டுப்பற்று, தாய்மண் மீதான ஈர்ப்பு, தாய்மொழி உணர்வு, குற்றங்களுக்கு எதிராக செயல்படுதல் அப்படின்னு எல்லாமே முடங்கி போயிடுச்சு. உணர்ச்சி பூர்வமான நுண்ணறிவு திறன் கல்வியில் எப்படி பங்காற்ற முடியும்னு எனக்கு காட்டிய மாணவர் தான் விக்ரம். உணர்வு பூர்வமான அறிவு கூர்மை அப்படிங்கிற புதிய புரிதலுக்கு வித்திட்டவர் ஆங்கில உளவியல் அறிஞர் டேனியல் கோல்மன். இவர் நுண்ணறிவு ஈவு, அதாவது இன்டெலிஜென்ஸ் கோஷன்ஸ் மாதிரியே உணர்வு நிலை ஈவு, அதாவது இமோஷனல் கோஷன்ட் அப்படிங்கிறது கல்வியில் ரொம்ப முக்கியம்னு நிறுவனார். மனக்கிளர்ச்சிகளை நெறிப்படுத்துறது தான் கல்வியோட பிரதான நோக்கம் அப்படிங்கிறது கோல்மனோட கருத்து. கட்டுப்படுத்தி வைக்கப்படுற இயல்பான உணர்வெழுச்சி வாய்ப்பு கிடைக்கும்போது கட்டுப்பாடு இல்லாத வெறித்தனமான செயல்பாடாக ஊக்கம் பெறுது. எதிர்பாலினத்தவர்கிட்ட பேசக்கூடாது, ஆத்திரத்தை வெளிப்படுத்தக்கூடாது, வலி வந்துச்சுன்னா சத்தம் போட்டு வெளியே காட்டிக்கூடாது அப்படின்னு குழந்தைங்க அடக்கி வைக்கப்படுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஒரு குழந்தைய அந்த கட்டுப்பாட்டுத்தன்மைக்கு எதிரானவர்களாக ஆக்கிடுது. அதனால தான் கல்லூரிகள் எல்லாம் கண்ணாடி உடைப்பு, பாலியல் வன்கொடுமைகள் இதெல்லாம் வெடித்து வெளியாகுது. மனக்கிளர்ச்சியை நெறிப்படுத்துறதும் கல்வியில் ஒரு பகுதியாக ஆக்கப்படணும் அப்படின்னு கோல்மன் வாதிட்டார். தன்னோட சொந்த உணர்வுகளை பரிசீலித்து கட்டுப்படுத்துறது, பிறரோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறது, இது எல்லாமே தலைமை பண்பை நோக்கிய கல்வியின் தன்மையாக இருக்க வேண்டிய ஒழிய உணர்வுகளை முற்றிலுமாக ஒடுக்கிக் கொள்ள வைப்பது அல்ல அப்படின்னு நிரூபித்தார். உணர்ச்சி பூர்வமான அறிவுத்திறன் சமூகத்தையும் இணைத்து சிந்திக்கும் பொறுப்புணர்வை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு கல்வியாளர்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. மனக்கிளர்ச்சியை செயல்திறனாக மாற்றுறது, அதையே பண்பு திறனாக மாற்றுறது, ரெண்டும் கலந்த ஒன்றா மாற்றுறது அப்படின்னு மனக்கிளர்ச்சி நுண்ணறிவை பல பகுதிகளாக அறிஞர்கள் பிரித்து கல்வி உளவியலில் ஒரு முக்கியமான பகுதியை உருவாக்கியிருக்காங்க. நம்மளோட பள்ளிகளில் குழந்தைகளோட மன உணர்வுகளை வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அதை ஆக்கப்பூர்வமான செயல்திறனாக மாற்றணும்னா ஆசிரியர் பாடம் நடத்தும்போது மாணவர்கள் எல்லாரும் வாயை மூடி அதை கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான உரையாற்றும் முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறாங்க கல்வியாளர்கள். நம்மளோட பாடப்புத்தகத்தின் மொழியை நிகழ்கலையாகவும் கருத்து பரிமாற்றமாகவும் உரையாடலாகவும் மாற்றணும். வகுப்பறையில் ஆசிரியர் போதிக்கும் முறையே கலைத்தன்மையாக வளர்த்தெடுக்கணும். இதுதான் காலத்தோட கட்டாயம். குழந்தைகளோட துக்கம், மகிழ்வு, மனதின் தவிப்பு இதுக்கெல்லாம் இடந்தராத கல்வியில் உணர்ச்சி பூர்வமான ஊக்கம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத எனக்கு புரிய வச்சவர் தான் விக்ரம். 10ஆம் வகுப்பு மாணவராக தான் எனக்கு விக்ரம் அறிமுகம். ஒரு நாள் எதேச்சியாக விக்ரம் இருக்கிற கிளாஸை நான் கிராஸ் பண்ணி போனேன். அந்த நேரத்தில் விக்ரம் என்ன மாதிரி பாடம் நடத்தி இமிட்டேட் பண்ணிகிட்டு இருந்தார். அதெல்லாம் பார்த்துட்டு பசங்கள்லாம் சிரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப நொந்து போயிட்டேங்க. அது வேலையில் சேர்ந்த புதுசு. நான் அன்றைக்கி முழுசும் ரொம்ப ஆத்திரமாகவும் பதட்டமாகவும் இருந்தேன்.
விக்ரமை கூப்பிட்டு நல்லா வெளுத்து விட்டுறலாமா அப்படின்னு மனசுக்குள்ளே கூட நினச்சேன். ஆனால் ஏனோ அப்படி செய்யலை. எரிச்சலோட வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கு எந்த வேலையுமே ஓடலை. அந்த சம்பவத்தை நினச்சி நான் ரொம்ப எரிச்சல் பட்டுக்கிட்டே இருந்தேன். வீட்டுக்கு போன விதத்துக்கு என் பேக்கை தூக்கி வேகமாக போட்டேன். அப்போ பார்த்தா அந்த பேக்லேருந்து ஒரு பேப்பர் வெளியில் வந்து விழுந்தது. அது என்ன அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியே இல்லாமல் அதை ரொம்ப கேஷுவலாக எடுத்து பார்த்தேன். அதில், வணக்கம் சார், நீங்கள் பாடம் நடத்துகிற முறை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் உங்களை மாதிரி பேசி பேசி பார்ப்பேன். அது உங்கள் மனசை புண்படுத்தி இருந்தா மன்னிச்சிடுங்க சார். இப்படிக்கு விக்ரம் அப்படின்னு அதில் எழுதியிருந்துச்சு. அந்த கடிதத்தை படித்த அடுத்த நொடி நான் அனுபவித்த பலவிதமான உணர்வுகளை என்னால் இங்கே விளக்கி சொல்ல முடியாது. மற்றவங்களோட உணர்வு நிலையை அறிஞ்சிக்கிறதுக்கு இதை விட வேறு என்ன உதாரணத்தை சொல்ல முடியும்? 10th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. அப்போது அன்னைக்கு இங்கிலீஷ் பேப்பர் 2 நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 11 மணி இருக்கும். எக்ஸாம் சென்டருடைய பொறுப்பாளர் என்னை கூப்பிட்டாரு. விக்ரமோட அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அதை பக்குவமாக அந்த பையன்கிட்ட சொல்லி அவரை வீட்டுக்கு அனுப்புங்க அப்படிங்கிற பொறுப்பு என்கிட்ட வந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு குழந்தையை எப்படி எதிர்கொள்ளணும்னு ஆசிரியர் பயிற்சியிலையோ பணியிடை பயிற்சியிலையோ எங்களுக்கு சொல்லப்படுறது இல்லைங்க. பலவிதமான தயக்கத்தோடையே நான் போய் விக்ரம் முன்னாடி நிற்கிறேன். ஒரு ஏறக்குறைய தேர்வை முடிச்சிருந்தார். விக்ரமோட வாழ்க்கையோட மிக மோசமான செய்தியை அவர்கிட்ட நான் எப்படி சொல்ல போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே ஒரு மாதிரி மன்னிப்பு கேட்குற தோனியிலேயே ஏதேதோ பேசி விக்ரமை நான் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டேன். அடுத்து மேத்ஸ் எக்ஸாமு. நடுவில் 3 நாள் கேப் இருந்துச்சு. விக்ரம் தேர்வு வர்றது கஷ்டம்தான் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சோம். அந்த நேரத்தில் தேர்வு கூட முக்கியமில்லை அப்படின்னு தான் நான் கூட நினச்சேன். ஆனால் விக்ரம் தேர்வுக்கு வந்தது மட்டும் இல்லைங்க, மேத்ஸ் எக்ஸாமில் 100% வாங்கியிருந்தார். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் மேத்ஸ் தான் சார் அப்படின்னு எக்ஸாம் முடித்த அன்னைக்கு சொல்லிட்டு தேம்பி தேம்பி எழுதார். உணர்வுபூர்வமான மனநிலை ஒரு ஊக்கமாக கல்வியில் எப்படி செயல்பட முடியும்னு இந்த சம்பவம் எனக்கு விளக்குச்சு. அதை எனக்கு உணர வச்ச விக்ரம் இப்போது கோயம்புத்தூரில் ஒரு பொறியியல் கல்லூரியில் விரிவுரையாளர். மீண்டும் சந்திப்போம். நன்றி.